ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். அரோரா வந்துட்டு அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்களாம். அப்படியே வந்து இந்த பொது பிரச்சனையாக இருக்கிற விஷயங்கள், அதுலேயும் முக்கியமான பிரச்சனையெல்லாம் எடுத்து அதாவது தன் கூட இருக்கிற விக்ரமையும் எல்லாரையும் வந்துட்டு அப்படி கேள்வி கேட்குறாங்க. ஒரு பிம்பத்தை வந்துட்டு நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று நைட்டு கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு பார்வதி நான் வந்து தெரியாமல் அவங்கள நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவன் கமருதீன் இந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்னு அப்படியே ஒரு நடிப்பை போட்டிருப்பாங்க. அப்பப்பப்பப்பா வாரே வா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து காலையில் வந்துட்டு கமருதீன், அப்புறமா இவங்க நம்ம அரோரா, அதுக்கப்புறம் சுபிக்ஷா, இவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அரோரா வந்து என்ன பண்ணுறாங்க, விக்ரம் கிட்ட வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. எனக்கு நீங்களும் பாரும் ஒரே மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு. இவர் என்ன எனக்கு புரியலன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கும்போது அவர் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நேற்று வந்து கனி எவிக்ஷன் அப்படின்றத அந்த கார்டை காமிச்சோன்னே அந்த பொண்ணு லிட்டரலாக அப்படியே உட்காந்து சிரிக்கிறா. யார்? பார்வதி. இதெல்லாம் எவ்வளோ பெரிய இதுன்னு டக்குன்னு சுபிக்ஷா அழகாக சொல்கிறாங்க. என்னென்னா அது அவங்களோட கேமாக இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே வேண்டும் வேண்டும்னு வந்து கனியை சொல்லும்போது, வேண்டாம் வேண்டாம்னு சாண்ட்ரா சொல்லும்போது அந்த பொண்ணு மட்டும்தான் வந்து சாண்ட்ரா வேணும்னு சொன்னாங்க, கனி வேண்டாம்னு சொன்னாங்க. அங்கே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதனால் அப்போ அவங்க சந்தோஷப்பட்டிருக்கலாம்ல. இதில் ஒன்றும் தப்பாக எனக்கு தெரியலும் போது அதுக்கு அரோரா, நானும் வந்து அந்த இடத்துல பண்ணியிருக்க மாட்டோம். அட்டா நீங்களே வந்து அந்த இடத்த அதை பண்ணியிருக்க மாட்டீங்க, இன்னும் வேறு ஏதாவது கலாய்ச்சிருப்பீங்க. ஏன்னா கமருதீன் வந்துட்டு விஜய் பருவத்தையே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கலாய்க்கும் போது அந்த பொண்ணு லிட்டரலாக அங்கே உடையும் போது நீங்கள் அங்கே வந்து சிரிச்சிட்டு இருந்தீங்க. அதை ஜூம் பண்ணி எங்களுக்கு காமிச்சிட்டாங்க. நீங்களும் திவ்யாவும் சிரித்ததை அப்படியே அந்த பக்கம் பார்த்து நக்கலாக பேசுனதை, அதுக்கப்புறம் இங்கேருந்து கமருதீன் கிட்ட வந்து சூப்பர்னு சொல்கிற மாதிரி ஒரு அந்த ஐயில் கொடுத்தது, விக்ரம் வந்து கிளாப் பண்ணது, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். எதுக்கு இந்த நடிப்பு அப்படின்னா வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறாங்க, அதே மாதிரிங்க நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் அங்கே உட்காந்துட்ருக்காங்க, அப்போ தான் சேவ் ஆகிருக்காங்க. நீங்கள் வந்து சண்டை போடுறவங்களாம் வீட்டில் இருக்காங்க, கனி வெளியே போயிட்டாங்க அப்படின்றீங்களா? இது எப்படிங்க? உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்போ நீங்களும் பாரு ஒரே மாதிரி தாங்க எனக்கு தோணுது அப்படின்றாங்க. உடனே அவரு, ஏங்க என்னங்க இது என் மைண்டில் இருந்ததுங்க, என் மனசில் இருக்கிறத நான் சொல்லக்கூடாதா? எனக்கு அந்த மாதிரி தாங்க தோணுது. உண்மையிலேயே இந்த வீட்டில் வந்துட்டு திவ்யாவும் சாண்ட்ராவும் இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாதுங்க. இதனால் வந்து மக்களை வந்து வெளியே அனுப்பினாலும் பரவாயில்லைங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றார். அவர் ரொம்ப பொங்குறார். அவர் வந்து முடிவு பண்ணிட்டார், திவ்யாவை நான் விட மாட்டேன். ஏன்னா காலையிலேயே சொல்கிறார், இன்றைக்கும் நான் விட மாட்டேங்க, நான் கேள்வி கேட்பேன், அதுக்கு கேள்விக்கு கரெக்டாக அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா நான் விட மாட்டேன், இல்லைனா கண்டிப்பாக திரும்ப நான் கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. அதுதான் வந்துட்டு இப்போ ஓப்பன் நாமினேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரிங்களா? செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி உடனே நீங்கள் வந்து சொல்லலாமான்னு கேட்டதுக்கு அவர் கலாய்க்கிறார். ஏன் அப்போ 2 நாள் கழித்து சொல்லலாமா? இந்த மாதிரி வந்துட்டு சண்டை போடுறவங்களாம் வீட்டில் இருக்காங்க, கனி போய் வெளியே போயிட்டாங்களா அப்படின்னு. ஆனால் கனி வெளியே போனதை பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து எவ்வளோ கமெண்ட்ஸு. ஆனால் எனக்கு ஒன்று வருத்தம் தான், நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஏன்னா டிக்கெட்டு ஃபேரில் அவங்க இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா எல்லா டாஸ்க்லேயும் அவங்களோட முழு ஈடுபாடு கொடுக்கக்கூடிய ஆள், அதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் போச்சு. கூடவே வந்துட்டு வியானா வர விஷயத்தை எடுக்கிறாங்க அரோரா. பாவம் வியானா கொஞ்சம் பேசுதுன்னு சொல்லி அதெல்லாம் வந்து வச்சு நாமினேட் பண்ணாங்க. ஏன் அவங்க கொஞ்சம் பேசுனா சினிமா சான்ஸ் அவங்க கிடைக்க போதும். எனக்கு புரியல, என்னடா வியானா போய் கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ வந்து எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. என்னென்னா அவங்க பாயிண்ட்டெல்லாம் வந்து வெளியே வந்து ரசிக்கப்படுது, நோட் பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொன்னதுலேருந்து இவங்க புதுசாக ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள் அவங்களுக்கு. அவங்களோட இந்த பிக் பாஸ் ஜேர்னியே இவ்வளோ தூரம் வந்ததுக்கு 2-3 பாயிண்ட்டை பேசி இவ்வளோ தான் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 50 நாள் ஒன்றுமே பண்ணாமல். ஆனால் மற்றவங்களாம் உடம்புல அடி வாங்கி இடி வாங்கி, மனசளவில் அடி வாங்கி இடி வாங்கி, பார்வதிலேருந்து கமருதிலேருந்து எல்லாருமே, விக்ரம்லேருந்து எல்லாருமே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஆனால் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன் அரோராக்கு. சான்ஸ் இல்லை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.